ஹலோ. ஆ சொல்லுங்கப்பா. அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம் பிரபா. அண்ணா சொல்லு ஆல்ரெடி பிரபா. நம்ம பேசியிருந்தோம் இந்த பிரச்சனையை ம். பத்தி, இந்த குக் கோமாளி பிரச்சனையை பத்தி. ஆமாய்யா. ஸோ அது நம்ம போட்டு இருந்தோம் யூடியூப்ல. ஆமாப்பா, ஸோ இப்போ ஆமாப்பா. வந்து இன்னைக்கு ஆக்சுவலாக ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க. ஆமாப்பா, ஆமாப்பா. ஸ்டேஷனுக்கு வந்து புகழும் ஒரு மாக்கப் ஆனந்தம்பவும் அப்புறம் கானா வினோத் 3 பேருமே ஆஜராகி உங்க மேல ஒரு ஒரு புகார் ஒன்று சொல்லியிருக்காங்க. ஆமாய்யா. ஸோ அதை பத்தி கொஞ்சம் பேசலாமாண்ணே? ஃப்ரீயா இருக்கீங்களா? அதாவது ம் மாக்காப்பாவுக்குலாம் வேலை அவனுக்குலாம் அறிவு இருக்கா இல்லையான்னு தெரியல. இல்ல ம் ம் மக்கள்கள்லாம் முட்டாள்கள் நினைக்கிறானா என்னன்னு தெரியல. ம் ஓகேங்களா. ம் மாக்காப்பா என்னோட வயசுல மூத்தவன்ப்பா. நான் அவனை சார்ன்ற வார்த்தைக்கு மறு வார்த்தை சொன்னதில்ல. ம் ம் அவனே அவன் மரியாதையை கெடுத்துக்கிட்டான். ஆக்சுவலா கம்ப்ளைண்ட் பண்ணி இங்க 3 நாள் எங்க போனா, நான் மதுரைக்கு வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு வீரம் வந்திருக்கா? ம் ம் ம். அஹ்? அதுக்கப்புறம் தான் அவருக்கு வீரமே வந்திருக்கான்னு கேக்குறேன். இப்போ 3 நாளா வரல அப்படின்றீங்க. ம் ஆமா 3 நாள் ஐயா அன்னைக்கு வந்து சொல்ல வேண்டியதானே. ம் ம் அதுலயே அதாவது 3 நாள் உட்காந்து ஸ்கிரிப்ட் ரெடி பண்றாங்க, என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு யோசிச்சு ம் முடிவெடுத்து வந்து சொல்லியிருக்க அப்படி கதைய. ம் 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 ஏப்பா அவர் வந்துப்பா குடிச்சுட்டு இருக்கிறது அண்டா கக்கசம்ல நானே பாத்திருக்கேன். ம். அண்டா கக்கசம்ன்ற ஷோல டைரக்டா என் கண்ணாலப்பா அவர் தண்ணி அடிச்சாரு, நான் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டேன். நான் அதுக்கு தானே ஒரு லாஜிக் சொல்றேன். நான் 18 மணி நேரம் நிப்பேன், குடிச்சிட்டு எப்படி நிக்க முடியும் அப்படின்னு ஒரு கருத்து அவரு சொல்றேன். ஷோ டைம்ல வந்து டீ பிரேக் எடுக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் குடிக்கிற அப்படிமா. ம் ம். ஃபுல்லா ரூம்ல உட்காந்து இது பண்ணிட்டு ஃபுல்லா சாப்பிட்டு தான் போற அப்படி. அவர் ஓகேவா குடிக்கும் போது அதான். நீங்க சைடு சாப்பிட்டுருக்கீங்க. ஆமா நான் சாப்பிட்டேன், உண்மையை தானே சொல்றேன். நான் ம் அண்டாக்கா கசம்ல ஒரு சிக்கன் பிளேட் ஃபுல்லா என்னதான் சாப்பிட சொன்னாரு. ம் நான் ம் ஃபுல்லா உட்காந்து சாப்பிட்டேன். அது அவர் பர்சனல் கண்ணு அடுத்தவங்களை பாதிக்கிறதுனாலதான் நான் கொண்டு வந்தேன். ம் 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 அவர் ரூம்குள்ள போனப்ப அப்பெல்லாம் நல்லா மரியாதை தான் பேசினாரு. வாங்கினாரு, உள்ள உட்காந்தோம். அந்த பிளேட் ம் சிக்கனை ஃபுல்லா நீங்க சாப்பிடுங்க அப்படின்னாரு. நல்லா தான். அதுதான் உண்மை. குடிபோதையில இப்ப நான் நேத்தே உண்மையை சொல்லிட்டேன். ம் மாக்காப்பா தான் மூல காரணம் சொல்ல, மூல காரணம் வந்து கானா வினோத். ம் ஓகேவா, என்ன நடந்துச்சுன்னு ஏது நடந்துச்சுன்னு யோசிக்காம மாக்காப்பா ராட வச்சு எரிஞ்சா அப்படின்னா உண்மையை தானே ஆரம்பத்துல சொல்லிக்கிட்டு இருக்கேன். ம். ஆனா இன்னொரு விஷயம் ஒண்ணு சொல்லியிருந்தீங்க. ஒன்னே ஒண்ணு சொல்லிடுறேன் சொல்லலாம். அவர் ம் ம் சொல்றாரு அலிகேஷனு ம். ஏதோ பெண் மேல கைய போட்டேன்னு. ஆமா, அதுதான் கேட்க வந்தேன். அவருக்கு கல்யாணம் ஆகி குழந்தைகள் இருக்கு. அந்த ம் பிள்ளை மேல தலையில அடிச்சு சத்தியம் பண்ண சொல்லு. ம் ம் ஓகேவா, நான் அந்த மதுரை மீனாட்சி தாயை வாங்குறேன். மடப்புற காளி மதுரையில வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு தெய்வம். ஏன்னா ம் இவனுங்க எல்லாம் கண்டு கோர்ட்டு இது எல்லாத்தையும் உதிர்த்துருவானுங்க. ம் ம் கடவுள் தெய்வம் அப்படின்றது மக்கள், இது ரெண்டை தான் நான் நம்புறேன். ம். அப்ப அந்த கருத்தை வந்து நீங்க மறுக்கிறீங்க. இல்ல அவன் ம் பெத்த ம் பிள்ளை மேல தலையில அடிச்சு சத்தியம் பண்ண சொல்ல நான் ஒத்துக்கிறேன். ம் 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 மாக்காப்பாவுக்கு பிள்ளைங்கள் இருக்குல்ல, குழந்தைகள் இருக்குல்ல, ம் இல்ல அவங்க அம்மா அவன் ஒய்ஃப் மேல சத்தியமா தலையில அடிச்சு சத்தியம் பண்ண சொல்ல நான் இதே எங்க அம்மா மேல நான் சத்தியம் பண்ண ரெடி, தலையில அடிச்சு சத்தியம் பண்ண ரெடி, என் ம் மேல தலையில அடிச்சு சத்தியம் பண்ண நான் ரெடி. மாக்காப்பா ராடு எடுத்து எரிஞ்சது உண்மை. ம் புரியுதுங்களா. யாராவது ஒரு ஆள் பொண்ணுட்ட மிஸ்கேப் பண்ணா அவங்க ஹஸ்பண்ட் தான் சண்டைக்கு வருவாங்க. ம் ஏமா நான் குக் வித் கோமாளியா, நான் கோமாளியா போனது வந்து அறந்தாங்க நிசாக்காவுக்கு. ம் இதே நிசாக்காட்ட எங்க அக்கா அப்படின்னு நான் போய் தோல் மேல கை போடுறேன். எங்க சத்யா, சத்யா ஹார்ட்வேர்னு ஒண்ணு இருக்கு. ம் ஓகேவா, ம் அதுல போய் பாருங்க. நானும் இந்த காம்போ நல்லா இருக்குன்னு அவங்களே எடுத்து போட்டிருக்காங்க. ம் ம் ஓகேவா, நிசாக்கா வந்து எங்க அக்கா அக்கா அக்கான்னு ஒரு இடம் விடாம சொல்லிட்டு எங்க 2 காம்போ நல்லா இருக்குன்னு அவங்களுக்கு நான் கோமாளியா போனேன். ம் புரியுதா. ஏன்னா வேற யார் மேல கை போட்டு யாராவது வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா? ம். ஆனா ஒரு இல்லப்பா, இப்ப ஆதாரம் ஏதாவது இருக்கு, லாஜிக் இருக்கா? தேவைப்பட்டா காட்டுறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவர் மேலதான் எனக்கு ஈசிஆர்ல அவர் பொண்ணுங்க கிட்ட என்னென்ன பண்ணாரோ எல்லாரும் ஆதாரம் எனக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்கப்பா. ஓ. அவரோட பெண்கள் கிட்ட தவறா நடந்த ஈசிஆர் ஆதாரங்கள்லாம் நிறைய இருக்கு. அப்படி ஆதாரம் இருந்தா உடனே நான் போட்ட போட்டுக்கு நேரம் காமிச்சிருப்பாருப்பா. இருந்தா தானே காட்டுவாரு. ம் 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 நான் தோல் மேல போட்டு அது எப்படி அப்படி தோல் மேல போட்டாலும் ஹஸ்பண்ட் ஏப்பா சும்மா விடுவாங்களா? நேத்து எனக்காக ஒரு பொண்ணு இன்னைக்கு வீடியோ போட்டிருக்குப்பா, அதை பார்த்தேன். ம் ஒரு ஒரு ஆக்சுவலா ஒரு தப்பான ஆளு பொறுக்கி கூட இந்த வேலையை பண்ண மாட்டான். ம் இவர் ம் அப்படிப்பட்டவரே கிடையாது. இவர் எப்படி இந்த வேலையை பண்ணுவாரு? ம் தப்பானவன் கூட போய் இப்படி போய் வெளியே போய் மாட்டுவாங்களாப்பா? ம் ம் ம். இப்ப உங்களுக்கு ஆதரவா வந்து வீடியோ போட ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய மக்கள் ஒரு ஆள் எப்பா இவங்க வந்து முட்டாள்கள் கிடையாதுப்பா. 3 நாள் உட்காந்து கதை சோடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ம் ஓகேவா, அவரை பத்தின வீடியோ ஆதாரங்கள் ஈசிஆர்ல பொண்ணுங்க கிட்ட தப்பா நடந்த வீடியோ ஆதாரங்கள்லாம் இருக்கு. ம் ம். தேவைப்பட்டா மாக்காப்பா மேல நான் அதை வெளியிடுவோம். ஓகேங்களா. குக்கர் சரி. சோமாலியில் அதை எப்படிப்பா அவ்வளவு பெரிய சோலை விட்டு வைப்பாங்க? அதே ம் மாதிரியே பழகின ஆயிட்டான்ப்பா மாக்காப்பா. ம் சேனல் பக்கம் திருப்பி விடுறேன். நான் தூக்கல சேனல் எப்பயுமே எப்பா நான் என்ன சேனலை ஒர்க்கா பண்றேன். ம் 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 சேனலுக்கு எனக்கு நல்ல உறவு இருக்கு. நான் சேனலை தப்பு சொல்லல, ப்ரொடக்ஷன் தப்பு சொல்லல. அவங்க தேவைப்பா என்னை யூஸ் பண்ணிக்கிறாங்கப்பா. ம் அவன் சொன்ன அண்டாக்கா கசம்ல என்னை தூக்கிட்டாங்கன்னு சொன்னான்ல. ம். பிக் பாஸ் முடிஞ்ச நைட்டே அண்டாக்கா கசம் ஷோ பண்ணி கொடுத்துட்டு தான் வந்தேன். அன்னைக்கு வந்து ஓகே. யோக லட்சுமி ஷோல பாருங்க. ம் பாண்டியன் ஷோ நடந்தது 2வது எபிசோடு. அதுக்கப்புறமும் ஒரு எபிசோடு போயிட்டு வந்தேன். அவன் ம் 24 மணி நேரம் குடியில இருக்கனால அவனுக்கு எந்த எபிசோடு நான் வந்தேன்றதே தெரியல. ம் இவெல்லாம் ம் வளர்ந்து பிறந்து வளர்ந்தானே தெரியல. அறிவுன்னு ஒண்ணு அதான் எனி டைம் தண்ணியில இருக்கவனுக்கு என்ன தெரியும்? அண்டாக்கா கசம்ல பாண்டியன் ஸ்டோர் குரூப்ஸ் எல்லாம் வந்தாங்க. ம் புரியுது. அவங்க தான் என்ன கிண்டல் பண்ண ட்ரை பண்ணாங்க. எல்லாருக்கும் நான் பொறுமையா போனேமா. ம் ம் ஓகேவா, அது அது எல்லா அந்த ஷோவும் முடிஞ்சு பிக் பாஸ் முடிஞ்சு எல்லாரும் பார்ட்டி போயிட்டாங்க. அப்ப கூட நான் உழைச்சு கொடுத்துட்டு தான் வந்தேன் சொல்லலாம். ம் ம் ஓகேவா, அதுலயுமே 3 எபிசோடுக்கு 2 எபிசோடு தான் காசு வந்துச்சு, ஒரு எபிசோடு வரல. நான் அதை கூட விட்டுட்டேன்.
சரி சரி. புகழ் வந்து சொல்லியிருக்காருன்னு அது பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ அவருக்கு யாரும் வாய்ப்பு கொடுக்காதீங்க. ம். வாய்ப்பு புகழ் போய் கொடுத்துதான் அதுக்குதானே இப்ப பொறாமையில எனக்கு ஆக்சுவலா எனக்கும் காணவனதுக்கு தான் சண்டை. மாக்காப்பாவும் புகழ் இதுல உள்ள இன்டர்ஃபியர் ஆனது. ஓகேவா? புகழுக்கு வந்து காலையில போன உடனே இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது, ஒவ்வொரு ஆர்டிஸ்டா போன் பண்ணி சொல்றாங்க திவாகர் இருந்தா நான் ஷோக்கு வர மாட்டேன்னு காலையிலேயே பிரச்சனை பண்ணானா. எனக்கு இதெல்லாம் தெரியாது. ஓ அப்படியா? காலையில என்னை பார்த்து மூஞ்சி திருப்புறது முறைக்கிறது அப்படியே தான் இருந்தான். அதான் ஏற்கனவே எல்லாமே சொல்லிட்டேன். நம்ம அப்ப இப்ப சொன்னா மக்கள் எப்படி நம்புவாங்க? இல்ல உங்களுக்கே நம்புற மாதிரி இருக்கா? 3 நாள் எங்க போனா மாக்காப்பா? அவருக்கு உண்மையிலேயே வீரம் இருந்துச்சுன்னா உண்மையிலேயே அவர் ஒரு அன்னைக்கு வந்து பேசியிருக்கலாம்ல ஸ்டேஷன்ல. இப்பயும் அவர் குடும்பத்து மேல ஒய்ஃப் மேல சத்தியம்ன்றது நான் அவங்களை அவமானப்படுத்துறதுக்காக இல்லப்பா. அப்படியாவது உன் மக்களுக்கு தெரியும்ல உண்மை. இவ்வளவு தூரம் பேசுறாரு, அப்ப இவங்க பண்ண தப்புன்றது தெரியும்ல. நான் ரெடி, யாரு மேல சத்தியம் பண்ணனாலும் ரெடி. அவன் பிள்ளை மேல அடிச்சு சத்தியம் பண்ணி நான் இரும்புறாட வச்சு எரியவே இல்லைன்னு. அதே மாதிரி புகழ் வந்து அவன் கூட அடியால் வச்சிருந்தாப்பா. அவனை வச்சு விளக்க வந்த நிசாக்காவுக்கு தான் அடிப்பேன். நிசாக்காவுக்கு தான் நான் கோமாளியா போனேன். விளக்க வந்த நிசாக்காவுக்கு அடி. ஓகேங்களா? விசாக்காவும் அவங்க வீட்டுக்காரரு விளக்க தான் வந்தாங்க. அவர் கூட டே என்னடா மாப்பிள்ள பொறுமையா போடான்னாரு. அன்னைக்கு தான் நான் அவரை பாப்புறேன். அப்பயும் சொல்றேன் விசாக்காவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வினைஞ்சுதே இல்லாதவன் நல்ல பாண்ட்ல போனோம் சொல்லும். இப்படியும் கெடுத்து விட்டு என்னை குக்கு வலித்து கோமாளிய வாய்ப்பை புடுங்கினதே இந்த இவன் தான், புகழ் தான். புகழும் காணவனுக்கு தான் மெயின். இதுல மாக்காப்பா அதான் 24 மணி நேரம் தண்ணியில இருக்கவனுக்கு அவனுக்கு அறிவு வேணும்ல. பாண்டியன் ஸ்டோர்ஸ் பண்ணாங்கல்ல இது, அந்த எபிசோடு முடிஞ்சு அடுத்த எபிசோடு நான் போய் பண்ணேன். அப்புறம் எப்படிப்பா தப்பான உங்களோட திருப்பி கூப்பிடுவாங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் அப்படியே அந்த எபிசோட்ல ஏதாவது தப்பு பண்ணா குக்கு கோமாளி எப்படி சேனல்ல கூப்பிடுவாங்க யோசிச்சு பாருங்க. பாப்பா இந்த போன்ல இன்டர்வியூ போய்கிட்டு இருப்பா, நான் வரேன். அது வந்து பாத்தீங்கன்னா வாக்கிங் வந்துட்டு இருக்கேன். சரி சரி. நம்ம மக்கள் இருக்காங்க, இந்த மாதிரி மக்களை வெளியே நீங்க போகும்போது இந்த பிரச்சனை பத்தி என்ன பேசுறாங்கண்ணே? அவங்களுக்கே தெரியல இவ்வளவு நாள் எல்லாமே எங்க போனா மாக்காப்பான்னு கேக்குறாங்க. நீங்க கம்ப்ளைண்ட் பண்றீங்க, 3 நாளா இருக்கீங்க. மதுரைக்கு வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு எப்படி வீரம் வந்துச்சுங்க இருக்கிறாங்க. அப்புறம் இன்னும் நிறைய பேர் சொல்றாங்க காணாம பிக் பாஸ்ல இருக்கிறப்பயே உங்களை நிறைய கொடுமைப்படுத்தினாரு. அவரா வழிய வரட்டி வந்து சோ எனக்கு அவர் 100% இது பண்ணக்கூடிய ஆட்கள் தான். உங்களுக்கு பிடிக்கலாட்டி அது விட்டுறணும். ஓகேங்களா? உங்களுக்கு பிடிக்கலாட்டி விட்டுறணும். ரொம்ப வந்து உருவி கேலி பண்றாமா. அவன் ஒரு ஆளும் கிடையாது ஆக்சுவலா. ஆனா இன்னொரு சொல்லியிருந்தாங்கண்ணே, இந்த ஜாதி சம்பந்தமா பேசுறது நீங்க எப்பயுமே கண்ணு நல்லா எடுத்துக்கங்க. இப்ப புகழும் சரி காணாமனத்தும் சரி, நான் இவங்க எல்லாம் யாருன்னே தெரியாது சொல்லும். எனக்கு முன்பின் பகை காணாமனத்தையும் எனக்கு தெரியாது, பிக் பாஸ்ல தான் தெரியும். அதே மாதிரி இவனையும் புகழையும் வந்துட்டு எனக்கு முன்பின் தெரியாது, பழக்கமும் கிடையாது. புகழ் கூட ஏதாவது வீடியோ போட்டு பாத்திருக்கீங்களா? இல்ல புகழ் கூட பேசி பாத்திருக்கீங்களா? புகழ் தான் என்ன பத்தி வாட்டர்மெலன் ஸ்டார் வாழ்கன்னு போட்டான். இதுல என்ன தெரியுமா விஷயம்? ஒரு ஆள் நான் பிக் பாஸ் போறதுக்கு முன்னாடி ஒரு லவ் மேரேஜ் பத்தி இன்டர்வியூ கேட்டிருந்தாங்க என்கிட்ட. அத பத்தி கருத்து கேட்கிறப்ப அதுல வந்து ஒரு பையன் வந்து அதாவது இந்த தப்பு பண்ண பையன் எங்க சமுதாயத்தை சேர்ந்தவன் நான் பொதுவா சொன்னேன். அது வந்து அந்த நேரத்துல ட்ரெண்ட் ஆச்சு. அதுக்கு நான் விளக்கமும் கொடுத்தாச்சு. அப்பா எனக்கு அது என்ன மேட்டர்னு தெரியாது. அதுவும் இல்லாம அவர் எங்க சமுதாயத்தை சேர்ந்தவன் தான் சொன்னேனே தவிர நான் அந்த லவ் இதுக்கு சொல்லலன்னு சொன்னேன். அந்த பிரச்சனையும் முடிஞ்சுன்னு வைங்களே. அதனால என்ன பண்றாங்க, அந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்மள இந்த மாதிரி திணிக்க ட்ரை பண்றாங்க சொல்லும். எப்பயுமே காணவனுக்கு வந்து இங்க இல்ல பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளே பாருங்க. நான் எவிக்ட் ஆனதுக்கு அப்புறமா ஜாதி ஓரியன்டா நிறைய பேசியிருப்பாரு. அது நிறைய வெளியில வந்திருக்கு. பர்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஜாதி வெறி பிடிச்சவரு காணாமனத்து தான். நான் ஒரு டாக்டரா இருக்கேன்ப்பா. ஏதாவது ஜாதி சம்பந்தப்பட்ட போஸ்ட் போட்டேனா அல்லது ஜாம்பு சம்பந்தப்பட்ட விழாக்கள்ல போனா இல்ல அரசியல் சம்பந்தப்பட்டது பேசிருக்கேன், ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். எனக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்லை. எனக்கு நான் வந்து ஒரு மருத்துவர், அது மட்டும் இல்லாம நான் ஒரு கலைஞர். ஓகேவா? ஆக்டரா இருக்கோம், நம்ம எல்லாரையும் மகிழ்விச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால நீங்க அவ எப்படி அவன் கோர்த்து விடுறான்னு பாருப்பா. அதுக்கு ஆதாரம் வேணும்லப்பா. அதாவதுப்பா பிசிஆர் ஆக்ட்னா இந்த மாதிரி நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்றாங்க. பிசிஆர் ஆக்ட்ல நிறைய மக்கள் அவதைப்படுறாங்கன்னு. ஓகேவா? அந்த அரசாங்கம் வந்து அது முறையா வந்து அந்த சட்டத்தை கொண்டு வந்தது. அதை வந்து இந்த மாதிரி தவறா பயன்படுத்தக்கூடாதுன்னா இப்ப வீடியோ ஆதாரங்கள் கேட்கறாங்க பிசிஆர் ஆக்டுக்கு. அவர் என்ன சொல்லி திட்டினாரு, எந்த இதை மென்ஷன் பண்ணாரு, அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே சொல்லவே இல்லப்பா. நான் சொன்னது என் குடும்பத்தை பத்தி தப்பா பேசினப்ப நீ அப்படித்தானே, நீ எப்படிப்பட்ட ஏரியால இருந்து வந்திருக்கேன்னு தெரியும் தான் நான் சொன்னேன். ஓகே, அந்த வார்த்தையை தான் சொன்னேன். அது அப்படியே நாங்க இப்படியா சொல்லி திருப்பி போடுறாங்க. ஆனா எல்லாருமே அந்த ஏரியால இருக்கிறவங்க அப்படிப்பட்டவங்க கிடையாது. இல்ல எல்லாரும் அப்படி கிடையாதுமா, எல்லாரும் அப்படி கிடையாது. ஆக்சுவலா இவர் என்ன சொன்னார்னா, பிக் பாஸ் ஹவுஸ்ல இருக்கிறப்ப எங்க ஏரியாவுல நாங்கெல்லாம் கத்தியோட சுத்துவோம். ஓகேவா? எங்க கூட இருக்கிற ஒரு ஆளு ஒரு கண்டஸ்டன்டே அதை நோட் பண்ணாங்க. நீங்க சொல்லிருக்கீங்க. ஆமா 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 ஆமா. எனக்கு சென்னையை பத்தி எனக்கு என்னமா தெரியும்? நான் சென்னைக்கு டிராவல் பண்ணதே இந்த சோசியல் மீடியால ஃபேமஸ் ஆனதுக்கு அப்புறம் தானே. சென்னை ஏரியா மதுரை எங்க இருக்கு, சென்னை இருக்கு, என்ன எங்க இருக்கு? இல்ல அதுக்காக இவ்வளவு பெரிய அலிகேஷன் சொல்ல. அப்படி பார்த்தா அவன் நான் என்ன சொன்ன வார்த்தைகள்லாம் நான் சொன்னா
ம். என்ன சொன்ன வார்த்தைகள் எங்க தென் தமிழகத்தை குறிப்பிட்டு வினோத் சொன்ன வார்த்தைகள்லாம் சொன்னா அது பெரிய பிரச்சனை ஆயிரும். இந்த பிரச்சனை எப்ப முடியும்? அடுத்து என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க? இல்லப்பா, மக்கள் வந்து நான் காலையில கலெக்டர் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன். ஓஹோ! காலையில கலெக்டர் ஆபீஸ்ல போய் மாக்காப்பா மேல உரிய நடவடிக்கை So, நான் நீங்களும் அடுத்த கேட்கிறேன். ஸ்டேஜ் எடுத்துட்டு தான் இல்லப்பா, இருக்கீங்க. கம்ப்ளைண்ட் பண்ணா என் முன்னாடி வச்சுதானே விசாரணை பண்ணோம். ம், ம். அவங்க ஏன் மாக்காப்பா வரலன்னு சொல்லி நானே புலம்பிட்டு தானே இருந்தேன், வீடியோ போட்டுட்டு தானே இருக்கேன். ஆமா. மக்களுக்கு தெரியாதா அது? ம். எப்பா மக்கள்கள் முட்டாள்களான்னு கேட்கிறேன். இவ்வளவு பெரிய அலிகேஷன் வைக்கிறானே, அதான்ப்பா திருப்பி சொல்ல வரேன். அவனுக்கும் குடும்பம் குட்டி பிள்ளைகள் இருக்கு. மக்காப்பா இருக்கட்டும், புகழ் இருக்கட்டும். புகழ்லாம் என்ன சொன்னா, நான் இவரெல்லாம் வாய்ப்பு கொடு, புகழ் சொல்லி எனக்கு வாய்ப்பு நின்றுப்பாப்பா, நீங்க சொல்லுங்க. இல்ல, கண்டிப்பா யாரோட வாய்ப்பும் யாரும் தடுக்க முடியாதுதான். யாரோட வாய்ப்பு யாரோட வளர்ச்சி முதல்ல அவரே வாய்ப்பு இல்லாம சும்மா உட்காந்துருக்காமா. ம், ம். ஒண்ணும் இல்ல, சும்மா உப்பு சாப்பானியை தான் வச்சிருக்காங்க. இத்தனை வருஷம் இருந்து இன்னொன்னு வெள்ளா போயிட்டா இன்னும் குக்கித் கோமாளி யாரும் போக மாட்டாங்க. ம், நிறைய வாய்ப்புகள் கிடைச்சு, நான் அவரை தப்பு சொல்லல, என்ன சொன்னாலும் நான் சொல்ல வரேன். ம், ம். நீ பயங்கரமா இது இருக்குன்னு நடிச்ச படங்களும் ஃபெயிலியரு. அதுலயும் நடிப்பு திறமை சுத்தமா நான் பண்ற எக்ஸ்பிரஷன்ஸ்ல மாக்காப்பாவா இருக்கட்டும், புகழா இருக்கும் 10% கூட நடிக்க முடியாது சொல்லலாம். ஓகே. உண்மைதான் சொல்ல வர்றேன். டுபாக்கூர் அவங்கலாம் ஓகேவா, அவங்க எல்லாம் அப்படி வந்து என்னோட சீன் எல்லைக்கேல நீங்க படம் பாத்தீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ம், ம், ம். சீன் வர்றப்ப ரெஸ்பான்ஸ் பாருங்க, எல்லைக்கே இல்ல நான் வந்து எல்லாம் இல்ல. ஸோ அவங்களுக்கும் நம்மளுக்கும் ஒரு டிஃபரெண்ட் இருக்குப்பா, ஆக்டிங்ல வித்தியாசமானதை மக்கள் ரசிக்கிறாங்க. ம், ம். ஸோ அதனால நம்ம வரோம். அதுல என்ன அவனுக்கு அவ்வளவு பெரிய திமிரு? ம். அவனுக்கு ஆக்சுவலா இப்படிப்பட்டவங்க என்னைக்கு முன்னே வாய்ப்பு கொடுக்காதீங்களா. இவர் வந்த உடனே நம்ம வாய்ப்பெல்லாம் இது பண்ணி போயிரும். அப்ப ம். அதுலயே தெரியுதா அவனோட வக்கர புத்தி. அப்ப குக்கத் கோமாளியில எப்படி அவன் அந்த எண்ணத்துல தானே நம்மள பண்ணா. ம். அதுல தெரியுதா உங்களுக்கு அவரோட புத்தி, வக்கர புத்தி தெரியுதா? வாய்ப்பு கொடுக்காது, இந்த வாய்ப்பை கெடுத்து விடணும்னு பிளான் பண்ணி பண்ணாதாமா புகழும் ஆனவன் வந்து பிளான் பண்ணது. இதுல எதேச்சியமா மாத்தினாதான் மாக்காப்பா ஆனந்து. இப்ப எப்படின்னா, இப்ப எல்லாருமே ஒரே டீம்ல இருந்தவங்க தான், ஒரே இதுல இருந்தவங்க தான். இப்ப சமாதானமா போற ஐடியா இருக்கா? அடுத்த ஸ்டெப் என்ன பிளான்? நான் மன்னிப்பு தாப்பா கேட்க சொன்னேன், அங்கனே மன்னிப்பு கேட்டு நான் அதை விட்டுருந்துருப்பேன். நீங்க ஆரம்பத்துல சொல்றது அதுதான், சொல்ல sorry கேட்டா மறந்துட்டேன். போதும் அப்படின்ட்டு. சொல்ல மறந்துட்டு அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, காசு கொடுத்து நீ ஆஃப் பண்ணிடலாம்னா. மாக்காப்பா அதையும் சத்தியம் பண்ண சொல்லுங்க. குரூப்ல இருந்து வந்து மாக்காப்பா சைட்ல இருந்து வந்து பணம் வாங்கிக்கங்க நான் சொல்லுவோம். ஓ. நான் அதெல்லாம் எதுவும் வேணாம், எனக்கு ப்ரொடக்ஷன்ல நான் வந்ததுக்கு எனக்கு ஒரு நாள் பேமெண்ட் போட்டு விட்டாங்க. ம். என் சம்பள காசும் டிராவல் எக்ஸ்பென்ஸ் எனக்கு அது போதும். நான் என்ன பேசணும்னா அதை மட்டும் தான் நான் வாங்கினேன். ஏன்னா அப்படியே சூட் போயிடுச்சு, நான் உள்ள ஒர்க் பண்ணிருக்கேன். எனக்கு இவங்க இந்த பணம்லாம் வேணாம்னு சொல்லிட்டேங்கம்மா. ம், ம், ம். அதெல்லாம் எதுவும் வேணாம். இப்ப இது மூலியமா வந்து என்ன பிரஷர் வந்தாலும் நீங்க சமாளிக்க ரெடியா இருக்கீங்க. தப்பு பண்ணது அவங்கம்மா, பாதிக்கப்பட்டது நம்மம்மா. ம். யாருக்கு பிரஷர்மா? அவங்களுக்கு தான் பிரஷர். எல்லாம் பாக்குறவங்க எல்லாம் சொல்றாங்க 3 பேர்ல புகழ் முகமே இறுகி போயிருக்கு. 3 பேர் மூஞ்சியே சரியில்லை, ஃப்ராட் பேசுறாங்கன்றது நல்லாவே தெரியுது. மக்கள் ஒண்ணும் முட்டாள்கள் கிடையாதுமா. ம். அந்த இதைத்தான் இப்ப மாக்காப்பா பண்ணிருக்காரு. 3 நாள் டைம் எடுத்து என்ன பேசலாம்னு யோசிச்சுட்டு பேசுறாங்கன்னு சொல்ல வரீங்க. உண்மையா இல்லையாப்பா? உன் பக்கம் நான் இருக்கவங்க அன்னைக்கே இல்ல வருவாங்க. உண்மையா இல்லையா? பாதிக்கப்பட்டவங்களுக்கு தானே அந்த வழி இதுவும் தெரியும். நான் பட்டினி கிடந்து வாங்கினதுப்பா சிஎஸ்ஆர் காப்பி. ஓகேங்களா, நான் பட்டினி கிடந்து பாதிக்கப்பட்டது. அந்த கேமரா வாய்வு பண்ணா சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் முக்கியம், இவங்க மாட்டுவாங்க சொல்லுவாங்க, அதுக்காகவே சேனல்ல கொடுக்க மாட்டாங்க கேமரா. ஓகேவா, அதை வச்சு தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்னு, எனக்கு சேனலுக்கு பகையாகிற மாதிரி எல்லாம் பேச ட்ரை பண்றாங்க. சேனல் வந்து என்னோட தாய் மாதிரிப்பா, அவங்களால நான் நிறைய சம்பாரிச்சிருக்கேன். சேனல்ல ப்ரொடக்ஷனா நான் எந்த விதத்திலயும் குறை சொல்லவே மாட்டேன். இவங்க பண்ற பொறாமையில பண்ணதுக்கு சேனல் என்ன பண்ணும்? ஓகே, ஓகே. சரி, ஓகேவாமா? சரிண்ணே, சரிண்ணே.